அந்த இடத்துல மன்னிச்சு அவர்களுக்கு என்ன செஞ்சாரு, தோல் உடைவுகளை உடுவித்து நீ போய் பழகி பெருகின்னு சொல்லி அனுப்பினதை பார்க்கிறோம். ஸோ ஆதியிலே தேவன் என்ன செஞ்சாரு, ஆதாமும் ஏவாளையும் மன்னித்ததுனாலதான் இன்றைக்கு நாம உயிரோட இருக்கிறோம். அவருடைய சந்நிதியில தான் நம்ம வந்திருக்கிறோம். ஆமென் இல்லையா? நம்மளுடைய முதல் தாயும் தகப்பன் யாருன்னா ஆதாம் ஏவாள் தான் இல்லையா? அவர்கள் மூலமாக தான் இந்த உலகம் வந்துட்டு பழுகி பெருகினதை பார்க்கிறோம். அன்றைக்கு தேவன் ஆதியிலே அவர்களை மன்னித்ததை நாம் பார்க்கிறோம். அடுத்து பாருங்க, தேவனால நடத்தப்பட்ட மனிதர்களுடைய அன்பு சிலது இருக்குது. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் மன்னிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஆனா மன்னிக்கிறது கடவுளுக்குள்ள வாழ்ந்தா ரொம்ப ஈஸி. ஆமென். சோ இன்னைக்கு தேவனால நடத்தப்பட்டவர் ஒரு சில மனுஷர்ல ஒரு 2 பேரை குறித்து நான் சொல்ல விரும்புறேன். அவங்க வேதத்துல அநேகரை வழி நடத்தி இருக்கிறாங்க, அநேகருக்கு சாட்சியா வாழ்ந்தவங்க தான். அதுல முதல்ல தேவனால் நடந்தவர்களின் அன்பும் மன்னிப்பும் எப்படி இருந்தது பார்த்தா யோசேப்பை நம்ம பார்க்கிறோம். நீங்க யோசேப்பு ஆதியாகமம் 50:16 படிங்க. ஆதியாகமம் 50:16 படிங்க. சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். அப்புறம் பாருங்க 17 படிங்க. ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். பாருங்க, அவர்கள் யோசேப்பினுடைய இதை பார்த்தா அவருக்கு இருந்த சகோதரர்கள் என்ன நினைச்சாங்க, அவர் கொல்லணும்னு நினைச்சு குழியில போட்டாங்க, அந்நியர்களுக்கு விற்று போட்டாங்க. ஆனா தேவன் எகிப்து தேசத்துல ராஜாவுக்கு அடுத்தபடியா அவர் உயர்த்தினாரு. கடைசியில அவர்கிட்டே போகும்படி தேவன் செஞ்சாரு. அந்த நேரத்துல அந்த சகோதரர்கள் எல்லாம் தொடக்கத்திலையும் பயந்தாங்க. அவங்க தகப்பன் மரித்த போது கூட யோசேப்பு நம்மளை வந்துட்டு என்ன செஞ்சிருவாரு, ஒருவேளை கொலை செஞ்சிருவாரோ, நம்மளை தண்டிச்சாரோன்னு போய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறத பார்க்கிறோம். உடனே அவர் சொல்றாரு, அவருடைய சகோதரரும் போய் அவருடைய காலில் விழும்போது அவர் என்ன செய்யறா, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்று அவங்க காலில் விழுறத பார்க்கிறோம். யோசிப்பு அவர்கள் நோக்கி, பயப்படாதீர்கள், நான் தேவனா, 19ஆம் வசனம் சொல்றார், நான் தேவனா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்போது என்ன செய்யறாரு, நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். இந்த உலகத்துல யோசேப்பு தேவனால நடத்தப்பட்ட மனுஷன். அவனுக்கு பாவம் செய்யும் போது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட பாவத்தை விட்டு ஓடின ஒரு மனுஷன். அதனாலதான் தேவன் அவனோடு கூட இருந்தார். அவனை ஜெயில போட்டும் போது கூட தேவன் அங்கேயும் இருந்து அவரை வழி நடத்தினதை பார்க்கிறோம். அவர் ராஜாவுக்கு அடுத்தபடியா உயர்த்தப்பட்ட போதும் தேவன் கொடுத்த ஞானத்தினால அவர் பாவம் செய்யாதபடிக்கு நடந்ததை பார்க்கிறோம். அதனாலதான் கொலை செய்யணும்னு நினைச்சு அவரை விற்று போட்ட சகோதரரை கூட அன்றைக்கு மன்னிச்சார். ஆமென். இந்த அன்பு எப்படி வந்ததுன்னா யோசேப்போடு தேவன் இருந்ததுனால. சோ இன்னைக்கு நம்மளோடு கூட தேவன் இருந்தா நம்மளும் அப்படிப்பட்டவர்களாக மாற முடியும். அடுத்து பாருங்க, இன்னொரு தேவ மனிதரை பார்க்கிறோம், மோசே. சோ ரொம்ப அருமையான மனுஷன். அவருக்கு வந்துட்டு பாருங்க, அந்த ஜனங்களை, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து எகிப்துல இருக்கும்போது அவங்கள வழி நடத்தி கொண்டு வரும்போது நிறைய விஷயத்துல கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. ஆனா தேவன் மன்னிச்சுட்டே வராரு. ஆனா தேவனுக்கு விரோதமா ஒரு காரியத்தை அந்த ஜனங்க செய்யும் போது அங்க வந்துட்டு மோசே எப்படி மன்றாடுறத பார்க்கலாம். யாத்ராகமம் 32:32 படிக்கலாம். தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். யார் சொல்றா பாருங்க, அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு அந்த வசனத்துல மேல உள்ளத படிங்க. என்னன்னா, அவங்க தேவனுக்கு விரோதமான ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி சிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மோசைக்கு தெரியப்பட்டு மோசை கீழே இறங்கி வந்த அந்த பாவத்துக்கு தேவன் வந்துட்டு என்ன செய்யறாரு, தண்டிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவரு மன்றாடுறாரு, தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருளினால் மன்னித்தரும், இல்லாட்டினா ஜீவ புஸ்தகத்திலிருந்து என்னோட பேரை கிறுக்கி போட்டுரும். எவ்வளவு அன்பு, அது ஆண்டவரை விட அதிகமா அன்பு வச்சு பாக்குற மாதிரி இருக்குது. ஆமென். அப்போ அந்த மோசைக்கு அந்த ஜனங்க கீழ்ப்படியாம செஞ்சது தவறுன்னு தெரிஞ்சு, பாவம் தெரிஞ்சு கூட அவர் என்ன செய்யல, அவருடைய புஸ்தகத்துல எழுதின பேரை கூட நீர் கிறுக்கி போடு, நீர் மன்னிக்கலாட்டினா அப்படின்னு அந்த இடத்துல ஜெபம் பண்றத, விண்ணப்பம் பண்றத பாக்குறோம். அந்த அன்பு எப்படி வந்தது? தேவன் மோசையோடு இருந்ததுனால, அவரோடு கூட சஞ்சரித்ததுனாலதான்.
ஸோ இன்னைக்கு நம்ம யோசிப்போம், தேவனோடு கூட இருந்தா நமக்கு அந்த மாதிரி சுபாவங்கள் வரும். எனக்கு விரோதமாக பாவம் செய்தேன் எவனோ அவனை பேரை என் புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுவேன்னு சொல்லி நீ போய் நான் உனக்கு சொன்ன இடத்திற்கு ஜனங்களை அழைத்து கொண்டு போ, என் தூதனானவர் உனக்கு முன் செல்வார், ஆகிலும் நான் விசாரிக்கும் நாளிலே அவருடைய பாவத்தை அவரிடத்தில் விசாரிப்பேன்னு சொல்லிட்டு தேவன் முடிக்கிறத அங்க பாக்குறோம். அதனால தேவன் அந்த நேரத்துல அவங்கள அழிச்சு போடாதபடிக்கு என்ன பண்றாரு, அவங்களுடைய பாவத்தை நான் விசாரிப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல தண்டனையை குறைக்கிறாரு. ஸோ இன்றைக்கு ஒவ்வொரு தேவ மனிதர்களும் தேவனுடைய வார்த்தையில இருந்து வழி நடத்தும் போதும் தேவனை விட அதிகமா அன்பு அங்க வைக்கிறத பாக்குறோம். அடுத்து பாருங்க, அவர் மன்னித்து மனது உருகிற தேவனா இருக்கிறத நம்ம சில விஷயங்களை பாக்குறோம். மீகா 7:18 படிக்கலாம். மீகா 7:18. நமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். இன்னைக்கு நம்ம சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம், நம்முடைய தேவன் வந்துட்டு ரொம்ப கோபம் நம்ம மேல வச்சிருப்பாரோ. அவர் வந்துட்டு நம்ம மேல எந்த ஒரு கோபமும் எந்த ஒரு இதுவும் சில நேரங்கள்ல நம்ம மேல என்ன செய்யறதில்ல, அவர் வைக்கிறது இல்லை. நம்ம மேல அவர் வந்துட்டு மனம் உருக்கம் உள்ளவராய் இருக்கிறாரு. அதனால நம்ம எப்பவுமே ஆண்டவருடைய பிள்ளைகளா நம்ம வாழும்போது அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு அதிசயங்களையும் அற்புதங்களையும் காண செய்கிறவரா இருக்கிறார். பாருங்க, மீறுதலை மன்னிக்கிற தேவன் தேவன் உமக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறார், அவர் என்றென்றைக்கும் கோபம் ஐயார். அவர் வந்துட்டு கிருபை செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த அதிகாரத்திலே பாருங்க, இதுக்கு ஒரு 2-3 பேஜை நீங்க திருப்பினீங்கன்னா யோனா புஸ்தகத்தை பார்க்க முடியும். அதுல தேவன் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த வேதத்துல பார்க்கலாம். யோனா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மனமுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். ஆமென். இதுல பாருங்க, யோனாவுக்கு முதல்ல என்ன செய்ய, நினிவேக்கு போன ஆண்டவர் சொல்லும்போது அவர் கீழ்ப்படியாம தர்ஷீசுக்கு போறதை நம்ம இங்க பாக்குறோம் அந்த யோனா புஸ்தகத்துல. ஆனாலும் ஆண்டவர் விடல. ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செஞ்சாருன்னா, அவர் என்ன செஞ்சாரு, அங்கிருந்து கடல்ல தூக்கி போடப்பட்டு மீனின் மூலமாக 3வது நாள் அந்த நினிவேவுக்கு அவர் கொண்டு வரப்பட்டாருங்கிறத பாக்குறோம். அந்த பட்டணம் அழியணும்னு தேவன் சொன்ன மாதிரி இந்த 40 நாளுக்குள்ள இந்த பட்டணம் அழிஞ்சு போகணும்னு தேவனுடைய வார்த்தையை சொல்றாரு. அங்குள்ள ஜனங்கள் எல்லாம் பாவம் தேவனுடைய சமூகத்தை எட்டுற அளவுக்கு பாவம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உடனே அவர் அங்க பிரசங்கம் பண்றாரு, இன்னும் 40 நாள் இந்த பட்டணம் இருக்காது, தேவன் அவருடைய கோபம் எட்டப்பட்டது, அழிக்கப்பட போகுதுன்னு சொல்லி பிரசங்கிக்கிறாரு. ஆனா அங்குள்ள ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, உபவாசம் இருந்து ராஜா முதற்கொண்டு எல்லாருமே என்ன செஞ்சாங்க, மிருக ஜீவன் எல்லாமே உபவாசம் இருந்து ஜெபிக்கிறத பாக்குறோம். அவங்க ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பாவங்களையும் விட்டுவிட்டதை பாக்குறோம். அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் மனதுருகி அவர் அழிப்பேன்னு சொன்ன அந்த பட்டணத்தை அழிக்கல. இது யாருக்கு விசனமாச்சு? யோனாவுக்கு விசனமாச்சு. அதான் சொல்றாரு, ஆஹா கர்த்தாவே, விண்ணப்பம் பண்ணி நான் தேசத்திலே இருக்கும் போதே இதை நான் சொல்லலையா? இது நிமித்தம் தான் நான் முன்னவே என்ன செஞ்சேன், தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரு. நீங்க தீங்கு செய்யறதுக்கு மனஸ்தாபப்படுற தேவன் எனக்கு முன்னமே தெரியும். அதுக்கு தான் நான் இங்க வரமாட்டேன், நான் சொல்றது பொய்யாயிருன்னு சொல்லிட்டு நான் தர்ஷீசுக்கு போனேன்னு சொல்றாரு. ஆனா ஆண்டவர் விடல. அவருக்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர வச்சு அந்த செடியினால ஒரு உஷ்ண காத்தை வர வச்சு தேவனை வந்துட்டு அவன் வந்துட்டு அந்த உஷ்ண காத்து வரும்போது என்ன செய்யறான், நான் இருக்கிறதை பாட்டிலும் மறைக்கலான்னு சொல்ல வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தேவன் சொல்றாரு, நீ பிரயாசப்படாதும் நீ வளர்க்காத ஒரு ஆமணக்கு செடிக்காக நீ பரிதவிக்கிறாயே. 11வது வசனத்தை படிங்க அதே அதிகாரத்துல.